ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸோட டே 5ல் இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எதிர்மறை வாக்கியங்கள் இப்போ நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷனுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நெகட்டிவ் சென்டென்சஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்க சூழ்நிலைக்கு, கரண்ட் சுச்சுவேஷனுக்கு எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்ககிட்ட இப்போ ஒருத்தர் வந்து நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வைங்க. நீங்கள் சாப்பிடலை, இந்த நிமிஷம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இல்லை, அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லையே, நான் சாப்பிட்டுட்டு இல்லையே, நான் சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அது எப்படி இங்கிலீஷில் நம்ம ஆன்சர் பண்ணலாம்? ஐ ஆம் நாட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ நடந்துட்டுருக்க சூழ்நிலைக்கு எப்படி எதிர்மறை வாக்கியங்கள் உருவாக்குறது, எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்க நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா, இல்லைன்னு நம்ம எது சொன்னாலுமே அது நெகட்டிவ் தாங்க. ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் உங்களுக்கு சென்டென்சஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும். சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு அவுட்லைனாக சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் சென்டென்சஸ் கிரியேட் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் இன்டெப்த்தாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டே 1 வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு புரியும். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன? ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், அதோட பெயர்களும் ஆட் ஆயிரும், நேம்ஸும் ஆட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஐஎன்ஜி வேர்ப் ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஐஎன்ஜி வேர்ப்னா என்ன ஆல்ரெடி நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிளேயிங், ரன்னிங், லிஸ்னிங், ரைட்டிங், டான்ஸிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஐஎன்ஜி வேர்ப்க்கு. ஒன்றும் இல்லைங்க, வினைச்சொல்லோட ஐஎன்ஜி ஆட் பண்ணோம். இப்போ ரன் அப்படிங்கிறது ஓடுன்னு அர்த்தம். இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறான் எப்படி சொல்கிறது? அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்மேட் ரன்னிங் ஐஎன்ஜின்னு போட்டுக்கிறோம். ரைட் அப்படிங்கிறது எழுதுதல் அப்படின்னு அர்த்தம். எழுதி கொண்டிருக்கிறான் அப்படின்னா எப்படி சொல்கிறது? ரைட்டிங் ஐஎன்ஜி கூட சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பேஸ் வேர்போட ஐஎன்ஜி போட்டுக்கிட்டா அதுதான் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்போது நம்ம சென்டென்சஸ் கிரியேட் பண்ணலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம சென்டென்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அது வந்து நெகட்டிவ் ஃபார்மேட்டில் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நீ எழுதவில்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? நீ, யூ, எழுதவில்லை, யூ பக்கத்தில் எப்பயுமே ஆர் ஆட் பண்ணிக்கணும். யூ ஆர் எழுதவில்லை, நாட் ரைட்டிங். அடுத்து வி எடுத்துக்கலாம். நாங்கள் விளையாடவில்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வி பக்கத்தில் ஆர் ஆட் பண்ணிக்கணும், ஆக்சிலரி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நாட் பிளேயிங், வி ஆர் நாட் பிளேயிங். அவர்கள் பேசவில்லை, அவர்கள் தே பக்கத்தில் ஆக்சிலரி ஆர் ஆட் பண்ணிக்கணும். தே ஆர் நாட் டாக்கிங். அடுத்து அவன் குதிக்கவில்லை, இது எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது? அவன், ஹி, அது பக்கத்தில் என்ன ஆக்சிலரி ஆட் பண்ணும்? இஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி ஆட் பண்ணும். ஹீ இஸ் நாட் ஜம்பிங், குதிக்கவில்லை, நாட் ஜம்பிங், ஹீ இஸ் நாட் ஜம்பிங். அவள் ஆடவில்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? அவள், ஷீ பக்கத்தில் என்ன ஆட் பண்ணிக்கணும்? இஸ் ஆட் பண்ணிக்கணும். அது பக்கத்தில் நாட் ஆட் பண்ணிக்கணும். ஆடவில்லை, நாட் டான்சிங், ஷீ இஸ் நாட் டான்சிங். ராம் ஓடவில்லை, இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ராம் பக்கத்தில் இஸ் ஆட் பண்ணிக்கணும். பெயர்கள் பக்கத்துலேயும் இஸ் தான் ஆட் பண்ணும். ராம் இஸ் நாட் ரன்னிங். இந்த இடத்துல நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ்க்கு சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணும் பொழுது ஐ பக்கத்தில் ஆம் போட்டு ஐஎன்ஜி வேர்ப் போடணும். அதே மாதிரி யூவி தே பக்கத்தில் ஆர் போட்டு ஐஎன்ஜி வேர்ப் போடணும். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட் அண்ட் நேம்ஸ் கூட இஸ் போட்டு ஐஎன்ஜி வேர்ப் போடணும். இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக கவனித்து கரண்ட் சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணணும். இப்போது நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்குறேன், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். சீதா தூங்கவில்லை, நான் எழுதவில்லை. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.